தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 11வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, புறங்கூறி திரிகிறவனாய் நீ இருக்காதே, புறங்கூறி திரிகிறவளாய் நீ இருக்காதே. வேதம் இடத்துல தெளிவாய் சொல்லுகிறது, புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஏன் இந்த புறங்கூறுதல் வருது? தனக்கு இஷ்டமான காரியங்கள் நடைபெறவில்லை, தான் விரும்பின காரியங்கள் அங்கே கிடைக்கவில்லை, அல்லது தனக்கு உண்டானதான முக்கியத்துவங்கள் அங்கே கொடுக்கப்படவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் அப்படின்னா, புறங்கூறுகிறதான அனுபவங்கள் வரும். இந்த குடும்பத்திலலாம் பாருங்கள், இங்கே ஒரு பேச்சை பேசுவாங்க, அங்கே போய் 4 விதமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் நம்பி காரியங்களை சொல்லும்போது அதை உள்ள அடக்கி வைக்க தெரியாது. அதை அப்படியே கொண்டு போய் 4 பேர்கிட்ட சொல்லி இரகசியத்தை வெளிப்படுத்தி தவறான காரியங்களுக்கு நேராக வழி நடத்துகிறதையும் வழி நடத்தப்படுகிறதையும் நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், புறங்கூறி திரிகிறவனாய் நீ இராதே, புறங்கூறி திரிகிறவளாய் நீ இராதே, இரகசியத்தை வெளிப்படுத்துகிறவளாய், இரகசியத்தை வெளிப்படுத்துகிறவனாய். ரகசியம் என்பது ஏதோ ரொம்ப பெரிய ரகசியம் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் தான், உங்கள் குடும்பத்தின் காரியங்கள் தான், மற்றவர்களுடைய சின்ன காரியங்கள் தான். அதை ஏதோ பெருசாக வச்சு பேசி அதற்கு ஒரு காரியத்தை பேசி கட்டுக்கதைகளை உருவாக்கி வேண்டாம் தேவ பிள்ளையே. புறங்கூறி திரிகிறதான அனுபவம் வாழ்க்கையில் வேண்டாம். அது உங்கள் வாழ்க்கையை கெடுத்து போடும், உங்கள் நன்மதிப்புகளை அது கெடுத்து போடும். இரகசியங்களை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில் ஆவியில் உண்மை உள்ளவர்களாய், அப்போது தேவனுடைய காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது அவன் செய்கிற காரியம் என்ன? காரியத்தை அடக்குகிறான், காரியத்தை அடக்குகிறான். இடத்தில் சொல்லப்படுகிற காரியத்தை அதை உன்னோடு வைத்துக்கொள், மற்றவர்களிடத்தில் உன் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே, மற்றவர்களிடத்தில் அதை கொண்டு போய் சேர்க்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா, காரியங்கள் இருக்கிறதா, குடும்பத்தாரோடு கூட உட்கார்ந்து பேசுங்க, வீட்டாரோடு கூட உட்கார்ந்து பேசுங்க. அதை தவிர்த்து வேற யாற்றையும் எதையுமே சொல்லாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான உங்கள் தலைமை போதகரிடத்தில் அதை பேசுங்க, அவர்களிடத்தில் காரியங்களை சொல்லுங்க, அது தவறல்ல. ஆனால் அதை தவிர்த்து மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு மற்றவர்களோடு கூட பேசுகிற எந்த ஒரு காரியமும் அது தவறாய் சித்தரிக்கப்படும், தவறாய் மாற்றப்படும். புறங்கூறி திரிகிறதான அனுபவங்கள் இராதபடி ஆவியில் உண்மை உள்ளவர்களாய், தேவனுக்குள் உண்மை உள்ளவர்களாய் காரியத்தை அடக்கி, சில நேரங்களில் எல்லாமே சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் அந்த இடத்துல காரியத்தை அடக்கி தேவன் விரும்புகிற பிரகாரமாய் ஓட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்படி சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். புறங்கூறி திரிகிற அனுபவங்கள் அல்ல, ஆவியில் உண்மை உள்ளவர்களாய் இருந்து காரியங்களை அடக்கி தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் வழிநடத்தி செல்ல ஒப்புக் கொடுக்கும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, புறங்கூறுகிற அனுபவங்கள் வேண்டாம், இரகசியங்களை வெளிப்படுத்துகிற அனுபவங்கள் வேண்டாம். ஆவியில் உண்மை உள்ளவர்களாக இருந்து காரியத்தை அடக்குகிற அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. God bless you. God bless you.